வணக்கம்மா. என் பொண்ணு வந்து வாழைப்பூ வாங்கி வந்தா நேற்று. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீ காலைல எழுந்து அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டேன். வெறும் தண்ணி கிடையாது, அதில் கொஞ்சம் மோர் கலந்துக்கணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். என் பொண்ணு கீரை வாங்கிட்டு வந்திருந்தா அதுவும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது இன்னைக்கு கடைஞ்சிட்டாங்க. இந்த கீரை கடையிலுக்கு சொரக்காய் தான் பொரியல் பண்ணியிருந்தோம். கீரை வந்துடுச்சு. கீரை வடிகட்டி என்கிட்ட கொடுத்தாங்க, கடையை சொல்லி அதை கடைஞ்சி கொடுத்தா அதுங்காட்டி அவங்க பொரியல் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் பூண்டு தேவைப்பட்டது, பூண்டு உரிச்சு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி உரிச்சு வைப்பேன், இப்போ உரிச்சு வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தேங்காய் தந்து கொடுத்துட்டாங்க, தேங்காய் திருவி கொடுத்தேன். சொரக்காய் பொரியலுக்கும் தேங்காய் போடுவோம், வாழைப்பூவுக்கும் தேங்காய் போடுவோம், அதனால திருவி கொடுத்தேன். என் பொண்ணு பால் வச்சிருந்த அடுப்புல ஃபுல்லா வச்சுட்டாங்க, அதை மொத்தமே பொங்கி போயிடுச்சு. நான் தான் வாழைப்பூ பொரியல் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணியிருந்தேன்னா, கடாயில எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டேன், அப்புறம் வந்து பூண்டு போட்டேன், பச்சை மிளகாய் போட்டேன், வெங்காயம் போட்டேன். அதெல்லாம் செவந்த உடனே இந்த வாழைப்பூ புழிஞ்சு அதில் போட்டேன். நல்லா 5 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா தொழைய கொடுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா பெரட்டி விட்டு சுண்டு வந்த போது துருவின தேங்காயிலேருந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன், நமக்கு தேவையானது. அது ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட் அருமையா வந்து. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு சாதம், கீரை, சொரக்காய் பொரியல், வாழைப்பூ பொரியல். வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாம்.